கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 5 மாதங்களை கர்த்தர் கிருபையாக நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி இந்த 6வது மாதத்தினுடைய 1வது நாளை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த தேவனுக்கே கனமும் மகிமையும் சோஸ்திரமும் எல்லாம் உண்டாவதாக. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு நாட்களும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மளை உறுதியாய் கர்த்தர் நடத்தி வருகிறார் என்பதற்கு எத்தனையோ விதமான சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு சாட்சியாக இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ஆகவே வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பாகத்தை வாக்குத்தத்தமாக வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசித்து எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இதில் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 3 காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது, தேவனை உண்மையான மனதுடன் அல்லது உறுதியான மனதுடன் பற்றி கொள்வோம் என்று சொன்னால், அவரை நம்பியிருப்போம் என்று சொன்னால், அவரோடு கூட நாம் வாழ்வோம் என்று சொன்னால், சித்தத்தின் பிரகாரம் செய்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பூரண சமாதானம், பெர்ஃபெக்ட் பீஸ் என்று சொல்லப்படுகிற அந்த விதமான சமாதானத்தை, பூரண சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் காத்துக்கொள்வார். இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை தருவார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே தேவனுக்கு அருமையான விசுவாசப்பட்டவர்களே, மீண்டுமாய் அந்த வசனம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது: உம்மை, தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது. நாம் தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, நாம் வாழுகிற சூழ்நிலையை பாருங்கள். தேசத்துக்கு விரோதமாய் தேசம், நாடுக்கு விரோதமாய் நாடு, பலவிதமான இன்னல்கள், இடையூறுகள், விலைவாசிகள், சமாதானமற்ற சூழ்நிலைகள், இங்கு பிரச்சனை அங்கு பிரச்சனை, குடும்ப காரியங்கள், வேலை ஸ்தலங்களில், மற்ற விதமான இடத்துல சமாதானமற்ற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சஞ்சலமான காரியங்கள் நம்முடைய சுற்றி இருந்த போதிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார்: அவரை பற்றி கொண்டு, உறுதியாய் பற்றி கொண்டு, மனதை உடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், அவரை சார்ந்து இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பூரண சமாதானத்தை தருவார், பெர்ஃபெக்ட் பீஸை உங்களுக்கும் எனக்கு தருவார் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக வேத வசனத்தை கொண்டு வாக்காக கொடுக்கிறார் என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். இதை உணர்ந்து கொள்ளும்படியாக 3 உதாரணங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். முதலாவது உதாரணமாக நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்களை வாசிக்கும் பொழுது, அந்த நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன செய்றாங்க சொன்னால், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய சூழ்நிலைகள் இருக்கிறது நீங்கள் நன்றாக பார்க்கிறீர்கள். அவருடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இதோ எல்லா விதமான சிறைச்சிகள் போடப்பட்டிருக்கு. நடுராத்திரியா இருக்கிறது. சமாதானமற்ற சூழ்நிலை இருக்கிறதாக மற்றவர்களுக்கு காணப்படுகிறது. ஆனால் தேவனுக்கு அருமையான விசுவாசப்படலை வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது: நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகிறோம். தேவனுக்கு அருமையான விசுவாசம், என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சஞ்சலங்கள் வந்தாலும், உங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தாலும், உங்களுடைய கால்கள் கட்டப்பட்டிருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலைகளே உங்களுக்கு எதிராக நின்றாலும், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார்: உள்ளத்திலே பூர்ணமான சமாதானம் இருக்கும் என்று சொன்னால், அவரை நம்பி இருக்கிற உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால், அவரை சார்ந்து இருப்போம் என்று சொன்னால், சூழ்நிலைகள் நமக்கு பெரிதல்லை. ஆண்டவர் அந்த வேளையிலே கூட பவுலுக்கும் சீலாவுக்கும் உள்ளத்திலே சமாதானத்தை கொடுத்தபடினாலே அவர்கள் ஜெபித்தார்கள், பாடினார்கள், தேவனை துதித்தார்கள். அந்த கல்லறையின் சிறைச்சாலைகள் எல்லாம் அசைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கதவுகள் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம். போர்ச்சவர்கள் ஒருவருக்கொரு முட்டிக்கொண்டார்கள் பார்க்கிறோம். அவர்களை உருவக்குற்றி அவர்களை கொற்றி தன்னை கொலைமாய்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் இருந்தது நீங்கள் நான் நன்றாக வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது. அவரை உறுதியாய் பற்றி கொன்ற மனதை உடையவன், இதோ அவரை நம்பி இருக்கிறவன்
பூரண சமாதானத்தை அவனுக்கு கொடுப்பார் என்று சொன்னால், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்ன இக்கட்டுகள் இருந்தாலும், என்ன சஞ்சலங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்து, யார் என்ன சொன்னாலும், எப்படிப்பட்ட சமாதானற்ற சூழ்நிலை இருந்தாலும், தேவன் உங்களுக்கும் எனக்கும் போதுமானவராக இருக்கிற அப்படினாலே அவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார். அவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் பூரண சமாதானத்தை, சஞ்சலங்கள் இல்லாத சூழ்நிலை இல்லை, சஞ்சலங்கள் வந்தாலும் அந்த சஞ்சலத்தின் மத்தியில கூட பூரண சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவார் என்பதற்கு சாட்சியாக பவுலும் சீலாவும் நமக்கு இருக்கிற ஒரு உதாரணமாக இருக்கிறது. இரண்டாவது உதாரணத்தை பார்க்கும் பொழுது வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. இது யோவானின் சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. தேவன் உங்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய வாக்கை மீண்டுமாய் கொடுக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், கர்த்தருடைய சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் விசேஷமாக சூழ்நிலைகளை பார்த்தோ, பிரச்சனைகளை பார்த்தோ, குடும்ப சூழ்நிலை பார்த்தோ, வேலை ஸ்தலங்களை பார்த்தோ, மற்ற எந்த காரியங்களை பார்த்தாலும் தேவன் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார், ஆம், உலக கொடுக்கிற பிரகாரம் சமாதானம் இல்லை. ஏதோ சமாதானத்தை வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறார்கள், அலைகிறார்கள், எதையாயிலும் கொண்டு எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாட்டு மூலமாக சமாதானம் அடைகிறார்கள், அல்லது வேறு விதமான சமாதானம் அடைகிறார்கள், அல்லது சிற்றின்பங்களுக்காக சமாதானம் அடைய, எப்படிலாமோ சூழ்நிலையை மாற்றிக்கொண்டு அவர்கள் சமாதானம் அடைகிறதுக்காக ஓடுகிறார்கள். ஆனால் அந்த சமாதானம் குறைந்த சம்பவத்தில் நடந்து போகிறது, அல்லது கொஞ்ச காலத்தில் முடிந்து போகிறது, சிறிய நேரத்தில் அவர்கள் கழிந்து போகிறது. அதில் கர்த்தர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் உலகத்தில் இருக்கிற சமாதானம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அந்த உலகத்தினுடைய சமாதானம் நிரந்தரம் இல்லை என்பதை ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறார். தேவனுக்கு அருமையான விசுவாசத்துல ஓடி ஓடி உழைக்கிறோம், எல்லா காரியங்களையும் சம்பாதிக்கிறோம், கடைசி நாட்களை பார்த்தா இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலக பிரகாரமாய் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு கொடுக்கல, அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறார். ஆம், கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து உயிர்த்து உங்களுக்காக எனக்காக சொல்லுகிற ஒரு உன்னதமான செய்தி. எல்லாவற்றை சூழ்நிலை இருந்த போதிலும் கூட பிதாவே என்று சொல்லி தன்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆகிவிடுவது என்று சொல்லி அவரை சார்ந்திருந்த அப்படினாலே, மனதை உறுதியாய் உடைத்திருந்த அப்படினாலே கர்த்தர் அவருக்கும் அந்த சமாதானத்தை வாக்கு கொடுத்து அந்த சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் அப்படியாய் வாக்கு கொடுக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், கர்த்தருடைய சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருக்கும்படியாக கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவனுக்கு விசுவாசப்பில்லை, உங்களை இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறதா, பயந்து கொண்டிருக்கிறதா, நாளை என்ன சூழ்நிலை இருக்கும், என்ன பிரச்சனை இருக்கும், எப்படி என் வியாதி தீரும், என்னுடைய குடும்பம் எப்படி நல்லா இருக்கும், என்னுடைய வேலை ஸ்தலங்கள் எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு அல்லது மற்றொரு மாதிரி ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கலங்குகிற சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார். அவர் பூரண சமாதானத்தை உங்களுக்கு எனக்கு தருவார், நிலைநாட்டுகிறார். அந்த தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ நிச்சயத்தை காரியத்தை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறதை நீங்கள் நான் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவன் கொடுக்கிற சமாதானம் பூரண சமாதானமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். மூன்றாவது உதாரணமாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். தேவனுக்கு அருமையான விசுவாசப்படல, சவுலானவன் தாவீதை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் புத்தகம் 24 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் கல்மலைகளின் மேலே தேடி போனான் என்று சொல்லப்படுகிறது. அவன் மனுஷனான் சொன்னா எப்படி ஆகிலும் தாவீதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் ராஜபாரியத்தை நமக்கு இல்லாம அவன் பிடிக்கிக் கொள்கிறான் நினைத்து கொண்டு அந்த சமாதானமற்ற சூழ்நிலை ஓடி எப்படி ஆகிலும் மனுஷன் சொன்னா தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஓடி 3000 பேரை தெரிந்து கொண்டு அவனை தேடி ஓடுகிறான். நல்லா பாருங்க, ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு 3000 பேரை சவுலை கூட்டு ஓடுகிறான். ஆனா சூழ்நிலை அந்த அதிகாரத்து முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க, ஆண்டவர் சவுலை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் அவன் சொல்றான், நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தொழுவதற்கு இல்லைன்னு சொல்லி. ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் பூரண சமாதானத்தை கொடுத்தார். என்ன சொன்னால், அவனை வேட்டையாடுவதற்காக சவுல் 3000 பேரை கொண்டு ஓடுறான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக யாருக்கு சமாதானம் கிட்டினது என்று சொன்னால், தன் மனதை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நம்பி இருக்கிறபடினாலே கர்த்தர்
எல்லாவற்றுக்கும் மேலாக தாவீதுக்கு துணை நின்றபடினாலே, அவன் தேவனை நம்பி இருந்தபடினாலே, உறுதியாய் பற்றி கண்டபடினாலே, இதோ தேவன் அவனுக்கு பூரண சமாதானத்தை ஆண்டு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, இதோ பவுலுக்கும் கொடுத்த அதே அந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். இதோ தேவன் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய சமாதானத்தை உங்களுக்காக எங்களுக்காக வைத்து போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது காரியமாக, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இதோ சவுலை போல நம்முடைய சூழ்நிலை தேடி வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், 3000 பேர் 5000 பேர் நமக்கு எதிர்வான் என்றால் சரி, வேலை சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், பலவிதமான பைனான்சியல் கஷ்டங்கள் அல்லது பண கஷ்டங்கள், எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார், இந்த இக்கட்டான சூழ்நிலையில நீங்கள் அவரை நம்பி இருக்கும் பொழுது, நம் உறுதியான மனதை பற்றுடையவர்களாக இருக்கும் பொழுது, அவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் பூரண சமாதானத்தை தருவார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறது. தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகள், வேதம் உங்களுக்கு எனக்கு மீண்டுமாய் சொல்லுகிற அந்த செய்தியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்துக்குடன் காத்துக்கொள்வீர். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளை, கர்த்தர் உங்களை மணி ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை பற்றி கொள்ளும்படியாய் நாம் ஒரு விசை கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எங்கள் நேசிக்கிறதன் தகப்பனே, உம்முடைய வாக்குகளுக்காய் நன்றி, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி, உம்முடைய சமாதானங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, ஏசாயாவின் புத்தகம் சொல்லுகிறது போல நாங்கள் உண்மையே பற்றி இருக்கிறோம், உண்மையே நம்பி இருக்கிறோம். நீர் எங்களுக்கு பூரண சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட இக்கட்டுகள், இன்னல்கள், சடியூர்கள், எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும், எதிரிகள் பலவிதமான வலைகளை விரித்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், என் தேவனை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எங்கள் தேவன் எங்களுக்கு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறபடினாலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். சுகவீனத்தோடும், பலவீனத்தோடும், கண்ணீரோடும், வேதனையோடும், சஞ்சலத்தோடும், பல கஷ்டத்தோடும், பிள்ளைகள் இல்லாத காரியத்தோடும், பலவிதமான சூழ்நிலைக்கு அசைவாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அச்சேபிக்கிறோம். தேவனே, நீர் அவர்களுக்கு பூர்ண சமாதானத்தை தாரும். உங்களுடைய வார்த்தைகள் கடந்து செல்லட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சாட்சி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day, have a blessed month, and God bless you. Amen.